வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டை தான். இந்த ஹேர் டை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மருதாணி பொடியும் அப்புறம் அவுரி பொடி, இது ரெண்டுமே 50 கிராம். நான் வந்து 50 கிராம் ஃபுல்லாகவே சேர்க்க போகிறது கிடையாது. ரெண்டுலேயும் 1-2 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம வந்து தேவைக்கு எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அதில் மீதி இருக்கிற பொடி அவுரி பொடியிலையும் அப்புறமா மருதாணி பொடி, இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சாலும் சரி. அப்படி இல்லைன்னா சிலர் வந்து ஒன்றாவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து மருதாணி பொடி, 2வது நாள் அவுரி பொடி சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்குறப்ப நமக்கு வந்து கலர் மாறியிருக்கா அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது என்னது அப்படின்னா கிராம்பு. இப்போ வந்து இது வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10-20 கிராம் நல்லா போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராம்பு சேர்க்குறது அப்படிங்கிறதுனால நமக்கு தலைவலி பிரச்சனை, அதுக்கப்புறமா அதாவது நம்ம கூலிங்காக நம்ம தலைக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தலை சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கிராம்பு சேர்த்துக்கலாம். அது போக கிராம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்சை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சாச்சு, கிராம்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, டீத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, லைட்டாக சூடாக இருக்கப்போ நீங்கள் இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மருதாணி, அதுக்கப்புறமா ஹென்னா பவுடர், அதாவது அவுரி பொடி, இது 2 கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாமாக தான் சேர்க்கணும். ரொம்ப சூடாகவும் சேர்க்கக்கூடாது, நல்ல குளிர்ந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அப்படி ரொம்ப சூடாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு போயிடும். அது போக ரொம்ப கூலாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தலைவலி, அப்புறமா ஜலதோஷம் பிடிக்கிற தன்மையும் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பியூராக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டிகாஷன் தான் ரெடி பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வெறுமனையே வெந்நீர் அப்படி இல்லைன்னா தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா வீடியோலையும் இதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். இதில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் டைன்னு சொல்லி நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து கலர் மாறுது, ஒரு சிலருக்கு வந்து கலர் மாறலை. நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேக்கான வீடியோ, இதில் எந்த விதமான கலரும் மாறலை அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். என்ன தான் நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சாலும் அப்படின்னா இது ஃபேக்கு அப்படின்னு சொன்னாலும், நிறைய பேர் இதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து மருதாணி சேர்க்குறதுனால நமக்கு பிளாக்காக மாறுமா அப்படின்னு கேட்டால், மருதாணி சேர்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக பிளாக் மாறாது. அந்த ஒயிட் ஹேர் வந்து நமக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் மாறும். இந்த பொடி என்ன பொடி அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன். இந்த பொடி வந்து ஒரு சீக்ரெட்டான பொடி. இதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேர்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து தனித்தனியாகவே சேர்க்குறாங்க. நான் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியே நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். கலர் மாறி இருக்காங்கிறதையும் சொல்கிறேன். நான் வந்து இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மருதாணி பொடி, அதுக்கப்புறமா அவுரி பொடி, இந்த சீக்ரெட் பொடி, அதுக்கு போக நம்ம டிகாஷன், இது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன். சிலர் என்ன செய்தாங்க அப்படின்னா, தனித்தனியாக அவுரி பொடி கூட மருதாணி பொடி கூட டிகாஷன் சேர்த்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறமா வெறும் அவுரி பொடி, அதுக்கப்புறமா மருதாணி பொடி, இது 2ம் சேர்த்து வார்ம் வாட்டர், அதுக்கடுத்து மருதாணி பொடி, அவுரி பொடி, இந்த சீக்ரெட் பொடி, இது சேர்த்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கு அடுத்த வீடியோ என்ன பார்த்தேன் அப்படின்னா, அதே அவுரி பொடி, அதே மருதாணி பொடி, கருஞ்சீரக பொடி. சிலர் என்ன செய்தாங்க அப்படின்னா, கருஞ்சீரகத்தை மட்டுமே தனியாகவே என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணி பவுடராக ரெடி பண்ணி எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதில் எது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கிரே ஹேர் லைட்டாக இருக்குது. அதுக்கு முந்தின நாள் நான் மருதாணியும் அவுரி பொடியும் சேர்த்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நமக்கு வந்து பியூர் நமக்கு வந்து ஒயிட் கலர் வந்து போகலை. இது வந்து ஃபுல்லாகவே க்ரே ஹேர் கிடையாது. 1-2 க்ரே ஹேர் இருக்கிற வீடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். 1-2 க்ரே ஹேர் வந்து மருதாணி வச்சது அவுரி பொடி சேர்த்து செஞ்சதில் கலர் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, வெறும் ப்ரௌனாக மட்டும்தான் மாறியிருக்கு, பியூர் பிளாக்காக மாறலை. 48 hours கழித்து பார்த்தாலும் நமக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கலர் வந்து நல்ல ஒயிட்டாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக இருந்துச்சு. பியூர் பிளாக்காக நமக்கு மாறவே இல்லை. லைட் ப்ரௌனிஷ் வித் லைட் பிளாக் தான் எனக்கு மாறியிருக்கு, ரொம்ப மாறலை. இப்போ இந்த பொடியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதுவும் மாறியிருக்கா அப்படிங்கிறது நான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மருதாணி, அவுரி, டிகாஷன்,
அதுக்கப்புறமா கிராம்பு அது கூட சேர்த்துருக்கோம். அதுக்கு போக சீக்ரெட்டான ஒரு பொடியும் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா சீக்கிரமே வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போடாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாஷ் பண்ணணும். ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து யாரையும் நான் என்ன செய்யலை அப்படின்னா கஷ்டப்படுத்துறதுக்கான வீடியோ கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் நானும் கூட என்ன செஞ்சேன் அப்படின்னா தேடினேன். அதாவது நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு வீடியோ போட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு வீடியோவும் மில்லியன் அந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் அதில் எதுவுமே எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ரௌனாக தான் மாறி. இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணியிருந்த இந்த ஹேர் டையில் எனக்கு கலர் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக தான் மாறியிருக்கு. இது 24 hours முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இது இப்படி தான் மாறி இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு சீக்ரெட்டான பொடி சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொடி எப்படி செஞ்சோம் அப்படின்னா, இந்த தென்னை நார், இதுவும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தென்னை நார் வச்சு என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னா வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த தென்னை நார், அது கூட பாதாம், அது கூட என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தென்னை நார் வந்து குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக போதும் அப்படின்னா இந்த அளவு போதும். நான் வந்து இதோட ஒரு 4 மடங்கு அதிகமாக தான் தென்னை நார் எடுக்க போகிறேன். உங்களுக்கு காமிச்சிருக்கிறதுலேருந்து 4 மடங்கு அதிகமாக எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தீ பொறுத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா தீ எரி நான் அதுக்கப்புறம் தென்னை நார் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த தென்னை நாரில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தீ வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா புகைய ஆரம்பிச்சிடும். புகைஞ்சதுக்கப்புறமா நல்லா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல காஞ்ச தென்னை மட்டையில் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா தீ பிடிச்சிடும். இது நல்லா தீ பிடிச்சதுக்கப்புறமா அது கூட நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற பாதாம், அதுக்கப்புறமா கிராம்பு, இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நான் ஒரு வீடியோ பார்த்தது தான். இது நல்லா புகைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த புகையை நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீ பிடிக்கப்போ கீழே வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கலர் மாறாது. அது போக நம்ம வந்து ஈய பாத்திரம் அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கறி பிடிச்சிடும், அந்த பாத்திரம் வம்பா போயிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தீ வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிக அளவில் என்ன செய்யணும் அப்படின்னா நார் சேர்க்கணும். நார் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு குவான்டிட்டி, அதாவது இது எரிஞ்சதுக்கப்புறமா அது ரொம்பவே சாம்பலாக மாறினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியான துகள்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு வந்து தென்னை நார் கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. எரியலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஊதி விட்டீங்க அப்படின்னா அந்த நார் எல்லாமே எரிஞ்சிடும். அது கூடவே நீங்கள் பாதாமையும் கிராம்பும் எரியுத மாதிரி பார்த்துக்கோங்க. பாதாமும் கிராம்பும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எரிய வச்சாச்சு. தீ நல்லா எரியணும். நம்ம பாத்திரத்தை தொட்டோம் அப்படின்னா சுட ஆரம்பிச்சிடும். அதனால் தீ ஃபுல்லாக எரிஞ்சு நல்லா ஆறணும். இந்த மாதிரி நமக்கு தணல் வர்றப்பவே நீங்கள் அந்த பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா எரிஞ்சிடும். அந்த பாதாம் வந்து அந்த சூட்டிலே நல்லா என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெந்துடும். இதையும் நம்ம சேர்த்தாச்சு. இது இப்போ எல்லாமே கலர் மாறிடும். தணல் எல்லாமே அமர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்து பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படியும் ஆறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே தொட வேண்டாம். காற்றுலையும் பறந்துடக்கூடாது. அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாதாம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அந்த கலர் நம்ம வந்து இந்த கருப்பு கலரில் மாறிடும். பாதாமும் சரி கிராம்பு வந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா நொறுங்கிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணிவிட்டு அடுத்து இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சூப்பராக கூல் ஆகிட்டு பாருங்கள். இந்த கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே இந்த மாதிரி நமக்கு வந்து கருப்பாக மாறிடும். சரி அப்படி சொல்லிட்டு இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். நான் எவ்வளோ தென்னை நார் போட்டிருந்தேன், எனக்கு கிடச்சதே இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சரி இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சிட்டு நீங்கள் சலிக்கணுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரிப்பை வச்சு சலித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சலிப்பு வச்சு எதுவுமே செய்யலை. நம்ம ஹேருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுவும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லை ரொம்ப குறகுறப்பாக இருந்ததுன்னா கூட ஒரு வாட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொடி கூட
எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நான் இதை என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் மாறாது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஆயில் சேர்த்தது. இப்போது வந்து வீட்டிலே நான் ரெடி பண்ண ஆயில், ஹேர் ஆயில் இருக்குது. நான் அதையே சேர்த்துக்கிடுதேன். அதிலே நான் எல்லாமே நிறைய அதிகமான குவான்டிட்டியில் நல்ல சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணுது. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் சேர்த்துட்டேன்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல கலர் மாறிடு, ஹேர் டை மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டையாக ரெடி ஆகிட்டு கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே சூப்பராக எனக்கு என்ன செஞ்சுருந்துச்சு அப்படின்னா கலர் நல்ல சேஞ்ச் இருந்துச்சு. அப்போ சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நானும் நினச்சிட்டேன். சரி வாங்க இது எப்படி ஹேர் டை ரெடி ஆகிருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். இதையும் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா, இப்போ ஹேர் நம்ம வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண ஹேரில் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணேன். இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எப்போவாவது போகிறப்ப நீங்கள் வந்து கண்மை அந்த மஸ்காராலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப ஆயிலாக இருந்தால் நம்ம அப்படியே வெளியில் போகவும் முடியாது. இது வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் போயிடுது. அப்போ இதை எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்போவாது வெளியில் போகிறப்ப ஹேர் வந்து நமக்கு வந்து க்ரேயாக தெரியக்கூடாது அப்படின்னா லைட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சிக்கலாமே தவிர இது வந்து ஒரு வந்து பெர்மனண்ட் ஹேர் டை மாதிரி இது வந்து யூஸ் ஆகலை. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு டெம்பரரியாக மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இதை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தலையில் தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் வச்சுட்டு குளித்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஹேர் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த கலர் எதுவுமே மாறலை. அதே ப்ரௌனிஷ் கலருக்கு தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஆனால் ஹேர் வாஷ் பண்ணாமல் நான் பார்க்குறப்ப எல்லா கலர் ஹேருமே எனக்கு வந்து ப்யூர் ஒயிட்டாக இல்லாமல் ப்யூர் பிளாக்காக நல்லா மாறி இருந்துச்சு. அப்போ இது என்ன அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப இதை வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரரி நேச்சுரல் ஹேர் டைக்கு இது ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் பெர்மனெண்ட்டாக நமக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணியிருக்கீங்க நேச்சுரலாக அப்படின்னா அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.